ஒன்று தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லோருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஓகே, இங்கே ஒரு காரியத்தை பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, தயவுசெய்து நீங்கள் அன்பில் பெருகிறவர்களாக இங்கே இருக்கணுன்றார். இது ஏற்கனவே அவர் சொன்னது தான், மீண்டுமாக ஒரு நினைவுபடுத்துகிறார். அதே தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்களேன். அதே வார்த்தை தான் இங்கே திரும்ப கொண்டு வர. 1 தெசலோனிக்கேயர் 3:12. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தவும் செய்து. 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்திற்கும் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, 3வது அதிகாரம் ஜெபம், 4வது அதிகாரம் அறிவுரை. 3வது அதிகாரம் ஜெபம், 4வது அதிகாரம் அறிவுரை. ஸோ ஜபத்தில் வைத்ததான வார்த்தையை தான் மீண்டும் என்ன பண்ணுறாங்க, அறிவுரையாக சொல்கிறார். ஆக அவர் சொல்லும் போது சொல்கிறாரு, நீங்கள் அன்பில் இருக்கக்கூடியதான காரியத்தை குறித்து நான் திரும்பவும் என்ன பண்ண வேண்டியதில்லை, நான் எழுத வேண்டியதான அவசியம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்படி சகோதர சிநேகத்தை குறித்து உங்களுக்கு நான் எழுத வேண்டுவது இல்லை. நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்க. இங்கே சகோதர சிநேகிதம் என்று சொல்லப்பட்டது. அன்புக்கு இன்னொரு வார்த்தை அல்லது அன்புக்கு இன்னொரு அடையாளம் அங்கே காட்டப்படுகிறது. அந்த மக்களிடத்தில் அவர் சொல்லக்கூடியதான வார்த்தை, நீங்கள் ஒருவர் மேலே ஒரு அன்புள்ளவராக இருங்க, ஒரு இடத்துல ஒரு அன்புள்ளவராக இருங்கன்னு சொல்லக்கூடியதான வார்த்தைக்கு அவர் அங்கே போகிறார். சகோதர சிநேகிதம். இந்த சகோதர சிநேகிதம் என்று சொல்லப்பட்டதான வார்த்தையினுடைய அந்த ஒரிஜினல் கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டதான வார்த்தை ஃபிலடெல்பியோன்றதான ஒரு வார்த்தை. இந்த ஃபிலடெல்பியோன்ற வார்த்தையை வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் ஃபிலடெல்பியான சபைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2 இடங்களில் பயன்படுத்தப்பட்டதான வார்த்தை. இந்த ஃபிலடெல்பியா என்பதுக்கு ஃபீலியோ என்பது சகோதரத்துவமான அல்லது ஃபீலியோ என்பது அன்பு, அடல்ஃபோஸ் அல்லது அடல்போ என்பது சகோதரர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே இங்கே சகோதர சிநேகிதம் என்று சொல்லக்கூடியதான ஃபிலடெல்பியானதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்பது இரத்த உறவில், அதாவது ஒரு தாய் அல்லது ஒரு குடும்பத்தில் பிறந்ததான இரத்த சம்பந்தமான உறவுகளை குறித்து பேசக்கூடியதான காரியம். இங்கே சகோதரர் என்று சொல்கிறவங்க உறவை தாண்டி இல்லைங்க. இன்றைக்கி நண்பர்களை கூட நம்ம என்ன பண்ணுறோம், சகோதரர்கள் நம்ம சொல்கிறோம். அல்லது நம் ஒரு குடும்பமாக இல்லை, ஆனால் நம்ம மற்றொருத்தர் பழகி இருக்கிறோம். ஆனால் பழகும்போது அவங்களப்பா சொல்லுவோம், இவர் எனக்கு சகோதரர் போல நம்ம சொல்லுவோம். பட் தே ஆர் நாட் இன் அவர் ஃபேமிலி. அவர் நம்ம குடும்பத்தில் உள்ள உறவுகள் அவர் எதுலையும் என்ன பண்ண மாட்டார், வரவே மாட்டார். குடும்ப உறவை தாண்டி இருப்பார். ஆனால் அவர்களை பார்த்து சொல்லுவோம், இவர் எனக்கு சகோதரர் மாதிரி, அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி. ஸோ உறவை சொல்லி நாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே சொல்கிறது அந்த குடும்ப உறவை தாண்டினது அல்ல, இது குடும்ப உறவில் இருக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை சொல்கிறார். சகோதர சிநேகத்தை குறித்து உங்களுக்கு நான் எழுத வேண்டியது அல்ல. என்ன சொல்ல வர்றாருன்னா, தயவு செய்து சர்ச்சில் இருக்கக்கூடியதான நீங்கள் பல்வேறு தரப்பட்டதான அல்லது பல்வேறு விதமான பின்னணியிலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம். தெசலோனிக்க சபைக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே நமக்கு அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க. நீங்கள் பலவிதமான பின்னணி, பலவிதமான பழக்க வழக்கம், பலவிதமான கொள்கைகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான செய்கைகள் உடையதான பின்னணியிலிருந்து நாம் எல்லாம் வந்திருக்கலாம். ஒரு சிலர் கிரேக்கர்களாக இருந்திருக்கிறாங்க, அதில் உயர்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் கிரேக்கர்களில் சற்று தாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அல்லது மற்ற புறஜாதியர்கள், மற்ற ஜாதியை சேர்ந்த மற்ற இனத்தை சேர்ந்த மக்கள் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஒரு சில யூத ஜனங்கள் அங்கே இருக்காங்க. ஸோ இப்படி பல்வேறு தரப்பட்டதான ஜனங்கள் நீங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பிறந்தது இந்த உலகத்தில் வேறு ஏதோ ஒரு இடத்துல, வேறு ஏதோ ஒரு ரத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் பிறந்திருக்கலாம். உண்மையை எடுத்துக்கிட்டால் நீங்களும் நானும் அல்லது கூடி வந்திருக்கக்கூடியதான யாரும் ஒருவரும் இரத்த சம்பந்தமான உறவில் சகோதரனாகவோ சகோதரியாகவோ என்ன பண்ண முடியாது, இருக்கவே இல்லை. ஏன்னா நமது குடும்பன்றது வேறு. ஆனால்
சர்ச்சுன்னு சொல்லி உள்ளே வந்துட்டோம் அல்லது சபையாய் நாம் உள்ளே இருக்கிறோம் அப்படின்னா இயேசுவின் இரத்தத்தினால் நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். இங்கே இயேசுவின் இரத்தம் நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது, சகோதரனா சகோதரியாய். இது உலக பிரகாரமான இரத்தத்தினால் தோன்றினதான உறவு கிடையாது. இது இயேசுவினுடைய இரத்தத்தினால் இது தோன்றினதான இது ஒரு உறவு. ஆகவே இந்த உறவில் இந்த சோச்சில் இருக்கக்கூடியதான நாம் அனைவருமே மறுபடியும் பிறதான பிறப்பால் சகோதர சகோதரிகள். அந்த எண்ணம் உங்களுக்கு வேணும்னு நாங்கள் சொல்கிறார். அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் சம்திங் லேக்கிங், ஒரு சில விஷயங்கள் அங்கே குறைவுபடுது. ஆகவே இதை எழுத வேண்டியதில்லை, ஆனால் திரும்பவும் நீங்கள் என்ன பண்ண அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா செய்ய வேண்டியதான விஷயங்கள் இருக்கிறது. நான் சொல்ல வருது புரியுதுங்களா? அந்த சகோதர சிநேகிதன வார்த்தை கொண்ட அர்த்தத்தை சொல்கிறேன். அது குடும்ப உறவு, அது ரத்த சம்பந்தப்பட்டதான உறவு. அந்த உறவுக்குண்டானதான ஒரு வார்த்தை அங்கே போட்டு அவர் சொல்கிறாரு, நம்ம யாராக வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த குடும்பத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் திருச்சபையாய் நம்ம ஒன்று கூடி வருகிறதான பொழுது நம்ம கூடி இருக்கிற எல்லாருமே ஒரு இரத்தத்தினால் நம்ம பிறந்தவங்க. அது இந்த உலகத்தில் இருந்தில்ல, அது கடவுளுடைய இரத்தத்தினால் நம்ம பிறந்தவங்க. அப்படி பிறந்த நாம் சகோதரனாய் சகோதரியாய் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நாம் இருக்கிறோம். அந்த எண்ணம் நமக்குள்ளாக இருக்கட்டுன்றாரு. ஒருவேளை பலவிதமான எண்ணங்களுக்குள்ளாக நாம் இருந்தோம். உங்கள் எண்ணமும் என்னுடைய எண்ணமும் ஒத்து போகாது. உங்களுடைய செயல் வேறு, என்னுடைய செயல் வேறு, உங்களுடைய சிந்தனை வேறு, என்னுடைய சிந்தனைகள் வேறு. ஸோ உங்களுடைய எல்லா விதத்திலும் உங்களுடைய படிப்பு வேறு, என்னுடைய படிப்பு வேறு, உங்களுடைய நிலை வேறு, என்னுடைய நிலை வேறு. இப்படி பல விதத்தில் பலவிதமான மக்கள் அங்கே இருந்தாங்க. உயர்ந்தவங்க இருந்தாங்க, தாழ்ந்தவங்க இருந்தாங்க, சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவங்க இருந்தாங்க, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவங்க இருந்தாங்க. ஸோ எல்லாரும் அங்கே இருந்தாங்க. அதனால தான் கொலோசியரில் சொல்கிறார், நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாருமாய் இருக்கிறார். அப்போ சர்ச்சுன்னு சொல்லி வந்துட்டா நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரியவங்க கிடையாது, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உயர்ந்தவங்க கிடையாது, நாம் ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்தவர்களும் கிடையாது. நாம் அனைவருமே ஒருவரோடு ஒருவர் சரிசமமாக நாம் இருக்கிறோம் என்கிறதான எண்ணம் தான் சகோதர சிநேகிதம் என்கிறதான வார்த்தையை போடுது. குறிப்பாக கொலைசில சொல்லுங்கள், அடிமைகளானாலும் சுயாதீனர்களானாலும். நல்லா யோசிச்சுக்கோங்களேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில், தொடக்க காலத்தில் தெசலோனிக்கே சபையில் காணப்பட்டதான பிரச்சனை, எல்லா இனத்தவரும் அங்கே இருந்தாங்க. யூதர்கள் இருந்தாங்க, ரோமர்கள் இருந்தாங்க, கிரேக்கர்கள் இருந்தாங்க, சிந்தியோக்கியர்கள் இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. இன்னும் நிறைய இனங்கள் அங்கே இருந்தது. ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனி, ஒவ்வொருவருடைய செயல்பாடும் தனித்தனி, ஒவ்வொருடைய பழக்க வழக்கமும் தனித்தனி. ஆனால் சர்ச்சுன்னு வந்துட்டா அங்கே ஒற்றுமை. அது சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ யூதர்கள் புறஜாதிகளோடு பழக்கம் வச்சுக்க மாட்டாங்க. யூதர்கள் தங்களுடைய வீடுகளில் யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? புறஜாதிகளில் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க தாழ்ந்தவர்களோடு கூட என்ன பண்ண மாட்டாங்க, போய் பழக்க வைக்க மாட்டாங்க, நெருக்கம் காட்ட மாட்டாங்க. அல்லது இந்த உயர்வு தாழ்வு இருக்கிறவங்க அவங்க இடத்துல வேலை செய்யும்படி அடிமைகளாய் கொல்லப்பட்டதான மனிதர்களிடத்தில் அவ்வளவு என்ன பண்ண மாட்டாங்க, உறவு வைத்து கொள்ள மாட்டாங்க. ஸோ அடிமைகள் மிகவும் கேவலமாக பார்க்கப்பட்டவங்க, அடிமைகள் மிகவும் கேவலமாக நடத்தப்பட்டவங்க. அதாவது வாழுகிறதான இயந்திரம்னு சொன்னாங்க, வாழுகிறதான இயந்திரம் சொல்லப்பட்டாங்களா அவங்கள. ஸோ அப்போ யூதர்கள் புறஜாதிகளோட உறவு ஃபெலோஷிப் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க இவங்க வீட்டுக்கு போக முடியாது, இவங்க அவங்க வீட்டுக்கு போக முடியாது. அதே புறஜாதிகளில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களோடு இருக்க மாட்டாங்க, தாழ்ந்தவர்கள் உயர்வோடு கூட என்ன பண்ண முடியாது, ஃபெலோஷிப்பாக இருக்க முடியாது, கண்டுக்க மாட்டாங்க. அவங்க விஷயத்துக்குள்ளாக போவாங்க. அதே போல் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அடிமைகளாய் கொல்லப்பட்டதான மக்களோடு கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு மனுஷராகவே மதிக்க மாட்டாங்க, ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டதான கலாச்சார பின்னணியில் இருந்து வந்ததான தெசலோனிக்கே சபை இப்போ இருக்கிறது போல் பில்டிங் இல்லை, இப்போ இருக்கிறது போல் உயர்ந்த மாடி கட்டடங்கள்லாம் கிடையாது. அது எங்கேயாவது யாராவது ஒருவருடைய வீட்டில் கூடுவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு மரத்தடியில் கூடுவாங்க, ஒரு பொதுவான இடத்துல கூடுவாங்க. அப்போ எல்லாருமே ஒன்றா கூடி வருவாங்க. மற்ற மக்கள் பார்க்குறதான பொழுது அது அவர்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். இவங்க என்னடா கலாச்சாரத்தை சீர்குலைக்கிறாங்கன்னு கோபமும் அவங்களுக்கு இருக்கும். சொல்ல வருது புரியுதா? என்ன சொல்ல வருது புரியுதா? இன்றைக்கி அது இருக்கும், நீங்கள் அதை உணர்வுகள்னு சொல்லி தெரியாது.
ஒருவேளை மற்ற மதத்தினர் வேறு உயர் ஜாதியோ அல்லது மற்ற ஜாதியோ இருக்கக்கூடியவங்க கிறிஸ்தவங்களாம் மாறிட்டாங்க அப்படின்னா மற்ற ஜாதிக்காரோடு கூட உறவு வச்சுக்க மாட்டாங்க. அவங்க தன்னை தனித்து தான் காட்டுவாங்க. அல்லது அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அது ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அவர் எல்லா இடத்துல அன்பாக பழகிறாருன்னா அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் அவர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நம்ம குடும்பம் என்னன்னு தெரியுமா, நம்ம குலம் என்னன்னு தெரியுமா, நம்ம எப்படிப்பட்டதான ஜாதியை நமக்கு தெரியுமா, நீ போய் அவனோடலாம் ஒன்றா உட்காரியே, ஒன்றா இருக்கிறியே. இன்றைக்கி நிறைய கிராம பகுதிகளில் ஊழியமே செய்ய முடியலைங்க. உண்மை, கிறிஸ்தவங்களிடையே காணப்படக்கூடியதான மிகப்பெரிய மோசமான ஒரு பழக்கம். நான் மோஸ்ட்லி போய் டீச் பண்ணது எல்லாமே கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடியதான ஊழியர்களுக்கு தான். அவங்க போகும்போது வண்டி ஊருக்குள்ளே போச்சுன்னா லெஃப்ட்டு திரும்பும், இல்லாட்டா ரைட்டு திரும்பும். ஐயா நாம் இந்த பக்கம் தாங்க ஐயா ஊழியை பண்ண, இந்த பக்கம் காலியே வைக்கக்கூடாதியா அப்படின்வாங்க. ஐயா இந்த தெரு தாங்க நாம் போகணும், இந்த தெருவில் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்மளை உள்ளே விடவே மாட்டாங்க. நம்ம இந்த தெரு மக்களுக்கெல்லாம் இப்போ இயேசுவை குறித்து என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. இது கலாச்சாரம், இது சமூகம் சார்ந்ததான என்ன சொல்கிறது சூழல், சமூகவியல் அப்படி பிரித்து வச்சுருக்கு. நிறைய இடங்களில் தாழ்த்தப்பட்டதான மக்களுக்குன்னு சொல்லி ஒரு சர்ச் ஒன்று இருக்கும், உயர்ஜாதி மக்களுக்குன்னு ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ஒரு பாரதி நிறைய சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு நான் போன இடங்களில் ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்கிறார். ஐயா இங்கேருந்து வராங்க ஐயா, இருக்காங்க, ஆனால் இந்த ஊர் தான் சொல்லி என்ன பண்ண, அந்த ஊர் மக்கள் இருந்தாலும் அவங்க கூட தன்னை என்ன பண்ண மாட்டாங்க, அடையாளப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. ஏன்னா வழியில் எங்கேயாவது பார்த்து பேசிட்டா ஊருக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, எங்களை சேர்த்திக்க மாட்டாங்க, குடும்பத்தை பிரித்து வச்சுருவாங்க. யார் பேசுறது, சர்ச்சுக்கு போகிறது, ரட்சிக்கப்பட்டன்னு சொல்கிறவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க. இன்னும் நான் மோசமாக சொல்லணும்னா ஒன்றா இருந்து ஒரே இடத்துலேருந்து ஒரு சர்ச்சில் ஒன்றா கையேந்தி கம்யூனியன் வாங்குறவங்க. ஸோ எப்படி எதை சொல்ல, நம்ம சர்ச்சாக ஒரு சபையாக இருந்து மற்ற புறஜாதிகளுக்கு முன்பாக எப்படி சாட்சியாகி நம்ம வாழ்கிறோம். சர்ச்சுக்களை உட்காரும் பொழுது நான் உட்கார்றேன், எல்லாம் பண்ணுறேன், அவங்களோடு கூட நான் இருக்கிறேன், ஆனால் அவங்க கூட நான் பேச மாட்டேன், அவங்களோடு கூட நான் பழக மாட்டேன், அவங்கள நான் விசாரிக்க மாட்டேன். ஆனால் ஒரு சர்ச்சில் தான் இருக்கிறேன், கம்யூனியன் எடுக்கிறேன், எல்லாமே நான் பண்ணுறேன். சர்ச்சை முடித்து வெளியில் போயிட்டா நீ யாரோ நான் யாரோ, அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது, அவங்க எனக்கு உறவு கிடையாது, அவங்க எனக்கு ஒட்டு கிடையாது, அது எனக்கு சர்ச்சு மக்கள் கிடையாது, அவங்க யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு வேறு வேறு வாழ்க்கை வாழுகிறதான பொழுது மீண்டுமா யாராவது உங்களை என்னைக்காவது ஒரு நாள் ஒன்று அந்த சர்ச்சில் பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் பவுலுடைய கேள்வி. இந்த சகோதர சிநேகன்ற வார்த்தைக்கு அவர் போட்டு அவங்கள அது சம்திங் லேக்கிங், தீமத்தை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சற்று குறைபாடு இருக்குது. அதனால் பவுல் யோசித்து அதை எழுதுகிறார். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, ஆனால் அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு, 9வது வசனம் 4:9, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதன் அடுத்து அந்தபடி நீங்கள் மகதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லோருக்கும் செய்து வருகிறீர்கள். ஓகே, சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னமும் அதிகமாய் பெருகவும். சகோதரரே நீங்கள் அன்பில் இன்னும் நீங்கள் பெருகவும். அந்த பெருகவுன்றதான வார்த்தை என்னன்னா, இருக்கக்கூடியதான அந்த குறைவுகளை கொஞ்சம் நீக்குங்க. ஒன்று நம்முடைய நடைமுறை மாத்திரமல்ல, சுற்றிலும் இருந்து பார்க்கிறதான பொழுது சமுதாயத்தினால் வரக்கூடியதான எதிர்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா எல்லா ஜாதிக்காரரும் ஒரு இடத்துல வந்து கூடுறான். கிரேக்கர்களில் கனம் பொறியதான ஸ்திரீகள் நிறையா இருந்தாங்கன்னு அப்போஸ்தலர் 17 நம்ம வாசிக்கலாம். தெசலோனிக்கே சபையில் சமுதாயத்தில் மதிப்பு வாய்ந்தவங்க. ஒரு அடிமை ரட்சிக்கப்பட்டு சோச்சுக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்கிறான். ஒரு தாழ்ந்த இனத்தை சார்ந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி சோச்சுக்குள்ளே வந்திருக்கிறான். இப்போ உயர் ஜாதி மேட்டுக்குடியின மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதே சோச்சுக்குள்ளே வரும் பொழுது வெளியிலிருந்து பார்க்குறவன் சொல்கிறான், நீ அங்கே போகக்கூடாது, நீ அந்த இடத்துக்கு நீ ஆண்டவர் ஆராதிக்க என்ன பண்ணக்கூடாது, நீ சர்ச்சுக்கு போகிறன்னு போகக்கூடாது. ஏன்னா தீண்டத்தகாதவர்கள், சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவங்க, அடிமைத்தனம் இடத்துல இருக்கிறவங்க, அவங்க இருக்கிற இடத்துக்கு நீ போய் ஆண்டவரை ஆராதிக்கிறன்னு போது அது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பக்கம் உள்ள இடம் கொடுக்கல, இன்னொரு பக்கம் சமுதாயம் இடம் கொடுக்கல. ஆகவே அந்த சகோதர சிநேகத்தை குறித்து உங்களுக்கு நான் எழுத வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் கர்த்தரால் என்ன பண்ணியிருக்கிறீங்க, போதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார்னா, இன்றைக்கி வாலிபர்கள் சொன்ன வசனத்தை போல ஆவியின் கனி அன்பு, சமாதானம்,
சந்தோஷம், விசுவாசம், நம்பிக்கை. ஸோ அன்பு, அந்த அன்பு இங்கே இனம் பார்ப்பதில்லை, ஜனம் பார்ப்பதில்லை, நிறம் பார்ப்பதில்லை, மொழி பார்ப்பதில்லை, ஏற்றத்தாழ்வு உயர்வு பார்ப்பதல்ல, இருக்கிறவங்க இல்லாதவங்கதான வேறுபாடு பார்ப்பதல்ல, எதையுமே பார்க்காது. ஒரு இரத்தத்தினால் ஒன்றிணைக்கப்பட்டதான மக்கள் என்கிறதான எண்ணம். அதில் நீங்கள் இன்னும் வளரணுன்றார். அதில் நீங்கள் இன்னும் வளரணும். அப்போ தயவுசெய்து சர்ச்சில் இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கிற நாம் நல்லா யோசிக்கணும். இன்றைக்கி சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு சபைக்குள்ளே இருக்கக்கூடியதான எல்லா மக்களோடும் ஒரே விதமான எண்ணத்தோடும் ஒரே விதமான என்ன சொல்கிறது அந்த நடக்கையோடும் கூட நம்ம நடக்கிறோமா, இல்லை ஆளுங்களை பார்த்து இதில் ஒன்று கேட்பாங்க தெரியுங்களா, போய் பேசினவங்க என்ன ஆள் அப்படின்வாங்க. போய் பேசினவங்க என்ன ஆளு தாங்க அவங்க, என்ன ஆளுனா ஆளு தான் அவங்க. அவங்களுக்கு என்ன வாளாக இருக்குது போய் பேசிட்டு அந்த வாழ் என்ன ஆள்னு கேட்கறதுக்கு? சார், சர்ச்சுன்றது சபைன்றது ஜாதி பார்த்தோ, இனம் பார்த்தோ, மொழிகளை பார்த்தோ அல்லது நிறங்களை பார்த்தோ இருக்கக்கூடியதான இடம் கிடையாது. அப்படி ஜாதி பார்க்குறவங்க யாராவது இருந்தால், ஜாதினா நான் உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, படித்தவன், படிக்காதவன், இருக்கிறவன், இல்லாதவன ஜாதி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்படவே இல்லைன்னு அர்த்தம். சொல்ல புரியுதா? எங்கே அந்த குறைபாடு இருக்கோ அந்த மக்களுடைய எண்ணத்திலேயும் செயலிலேயும் அறிவிலேயும் புத்தியிலேயும் இன்னும் அவங்க மறுபடி பிறக்கலன்னு சொல்லி அர்த்தம். சொல்ல வருது புரியுதா புரியலையா? ஸோ ஒரு சர்ச்சுன்னு இருந்ததுன்னா அங்கே சகோதர சிநேகம் நமக்கு தேவை. ஏன் சகோதர சிநேகம் நமக்கு தேவை அப்படின்னா அது மற்றவர்களுக்கு முன்பாக அது சாட்சி உள்ளதான், சபையினுடைய சாட்சி அது காட்டக்கூடியதான இடம். 1702 1702 அல்லது 1712 முதலாய் தொடங்கப்பட்டதான தரங்கம்பாடியில் சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது. கொடுமையான ஒரு விஷயம்னா தெரியுமா? அது முன்னே இருந்தது, நாங்கள் இப்போ இருக்கான்னு சொல்லி தெரியல. 2 ஜாதியினருக்கு 2 விதமான கம்யூனியன் கொடுப்பாங்க. 2 பக்கம் அதுக்கு வாசல், 2 பக்கம் ஒவ்வொரு ஜாதி இருப்பாங்க. ஸோ ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அதான் சொன்னேன், சபையானது சாட்சி உள்ளதான வாழ்க்கை வாழுதான். இன்றைக்கி சபைனா நான் தாங்க. நான் எப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ்கிறேன்? இந்த 4 செவத்துக்குள்ளே நான் எல்லாரோடையும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி காட்டிக்க நான் முயற்சிக்கிறேன். இந்த 4 செவத்துக்குள்ளே எல்லாரோடையும் நான் அன்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்க நான் முயற்சிக்கிறேன். ஆனால் மனதளவில் நான் தூரமாக இருக்கிறேன். வாயளவில் மாத்திரம் நான் பேசுகிறேன், வாயளவில் மாத்திரம் நான் பழகிறேன். ஆனால் மனதளவில் நான் தூரமாக இருக்கிறேன், அவங்களோட கூட நான் ஒட்ட முடியலை அப்படின்னா நாம் ஒரு சபையாக இருக்கிறோம் என்பதற்கு அர்த்தமே இல்லை. நம்ம இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க நம்ம மறுபடியும் பிறந்தோன்றதுக்கு அர்த்தம் இல்லை. ஏன்னா சாட்சி இல்லாத வாழ்க்கை. எங்கேயாவது நம்முடைய குடும்பத்திற்கோ அல்லது நம்முடைய உறவுகளுக்கோ ஆகாத ஒரு மக்களை பார்த்து உங்கள் குடும்பத்தில் கேட்கும்போது, ஆமாம் இவங்க என்னோட கூட சர்ச்சில் இருக்கிறவங்க தான், நாங்களும் இவங்களும் நான் ஒரே சர்ச்சுக்கு போய் தான் நாங்கள் வர்ஷிப் பண்ணுறோம், தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோன்னு நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா? அல்லது முடிந்திருக்கிறதா? அல்லது சொல்லி இருக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல உள்ளே ஒற்றுமைலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இன்னும் பலவிதமான எண்ணங்களுக்குள்ளாக இருக்கிறோம், பலவிதமான சிந்தனைக்குள்ளாக இருக்கிறோம், பலவிதமான என்ன சொல்கிறது செயல்களை நாம் உள்ளடக்கியெல்லாம் நாம் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒன்று, ஒரு இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், ஒரே இரத்தத்தினால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தில் இருக்கணும் எண்ணத்தோடு கூட தான் நாம் பழகுவோம். ஆனால் இன்றைக்கி ஒரு குடும்பம்னு சொல்லுவாங்க, அண்ணன் தங்கச்சி பேசிக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டாங்க, அக்கா தங்கச்சி பேசிக்க மாட்டாங்க. ஒரு குடும்பம் தான், ஒரே குடும்பம் தான் சொல்லுவாங்க. ஒரே அப்பா அம்மா, ஒரே உறவில் இணைக்கப்பட்டவங்க. முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, முகம் கொடுத்து பழக மாட்டாங்க, அன்பாக இருக்கவே மாட்டாங்க. த சேம் திங் ஹேப்பனிங் இன் த சர்ச். அதே நிலை தான் சர்ச்சிலையும் இருக்குது. ஒரு குடும்பத்தில் இருக்கணும், ஒருத்தர் உண்மையான அன்போடு கூட நம்மளால் பேச முடியல, உண்மையான அன்போடு கூட பழக முடியலையே. ஒருத்தர் நம்ம பழகிறோம் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம பழகிறோம், அல்லது ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்காக தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த உண்மையான சகோதர சிநேகிதம் என்பது சர்ச்சில், திருச்சபையில் எங்கே? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்கிறோம்,
கடவுளுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்குறோம். ஆனால் உண்மையான அன்பு எங்கே? யாராவது ஒருவரோட ஒருவர் உண்மையான அன்பில் என்னைக்காவது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள விசாரிச்சிருக்கிறீங்களா? நம்ம ரத்தம் துடிக்குது அப்படின்னா, அல்லது காயப்படுது அப்படின்னா, அல்லது கஷ்டப்படுது அப்படின்னா, நம்ம போய் விசாரிக்கலாம். மற்றவர்கள் மூலமாக நம்ம விசாரிப்போம், எப்படி இருக்கான், கஷ்டப்படுறானா, இல்லை அவனுக்கு யாராவது உதவி செய்கிறாங்களா, விசாரிப்போம். ஆனால் சர்ச்சில் இருக்கிறவங்கள ஏன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டோம். வருவோம், உட்காருவோம், ஆராதிக்கிறதான பேரில் கைகளை உயர்த்துவோம், இல்லாட்டா உட்காந்து பாட்டு பாடுவோம், காணிக்கை போட முடிச்சோன்னு போயிட்டே இருப்போம். இது சர்ச்சு கிடையாது. இதற்காக உங்களை கடவுள் அழைச்சி கொண்டு வந்து சபையாக இங்கே இணைக்க கிடையாது. ஒருவரோட ஒருவர் உறவில் சகோதரர்களாய் சகோதரிகளாய் பழகணும், அந்த அன்பை காட்டணுன்றதுக்காக தான் சர்ச்சு. அதுக்காக தான் இங்கே வரீங்க, அதுக்காக தான் இங்கே நம்ம இருக்கிறோம். இதை கற்றுக்கொள்ள, இதை நடைமுறைப்படுத்த. ஆளாளுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு உட்காந்து எதையுமே செய்யாமல் நம்ம போகிறோம் அப்படின்னா we are not in the church. நம்ம சர்ச்சில் இல்லை, வேற எங்கேயோ இருக்கிறோன்னு அர்த்தம். அந்த உண்மையான அன்பு, அந்த உண்மையான பரிவு, அந்த உண்மையான அந்த கிறிஸ்துவ குணம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அதில் தயவு செஞ்சு பெருகுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சகோதர சிநேகமாக இருங்கள் சொல்ல. நீங்கள் ஒரு அன்பாக இருங்கள்லாம் அவர் சொல்லலை. என்ன புத்தி சொல்கிறாரு? சகோதர அன்பில் நீங்கள் பெருகுங்கன்றார். அப்படின்னா குறைவு இருக்குது. நீங்கள் எல்லார் இடத்துல ஒரே மாதிரியாக இல்லை, ஆளுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறீங்க, தயவு செஞ்சு அது வேணான்றார். எப்படி ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இல்லைன்னா அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி சீர்குலையுமோ, அல்லது குடும்பத்தினுடைய வளர்ச்சி தடைபடுமோ, திருச்சபை மக்களாகிய நாம் ஒருவரில் ஒருவர் சகோதர சிநேகத்தோடு அந்த ஒரு மக்கள் ஒரு குடும்பம் என்கிறதான எண்ணம் இல்லாத வரையிலும் திருச்சபையோட வளர்ச்சி அல்லது திருச்சபையோட பலன் என்பது இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா, புரியலீங்களா? நம்மளை போல தான் பல்வேறு விதமான இனம், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பாஷைகளை பேசக்கூடியதான மக்கள், பல்வேறு பழக்க வழக்கங்கள். ஒரு இன மக்கள் அங்கே இருக்காங்க தெசலோனிக்கேல, மிகவும் மோசமானவங்க, கொடூரமானவங்க. அந்த மக்களை சமுதாயத்தில் மதிக்கவே மாட்டாங்க, அந்த மக்களை கண்டால் பயப்படுவாங்க. அப்படிப்பட்டதான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு பொறுமையாக சாந்தமாக சோச்சுக்குள்ளே வராங்க அப்படின்னா, அந்த மக்களோடு கூட பேசாமல், அந்த மக்களுடைய அன்பை காட்டாமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இடத்துல இன்னும் குறைவு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நம்ம இடத்துல இன்னும் குறைவு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ நாம் இந்த திருச்சபையில் எப்படி இருக்கிறோம், அல்லது சபையாய் நம்முடைய சாட்சியை சமுதாயத்தில் காட்டுகிறதான பொழுது எப்படி காட்டுகிறோம்? சர்ச் நீங்கள் இங்கே நடக்கிறது இல்லைங்க, இங்கே பேசுகிறது இல்லைங்க, இங்கே நீங்கள் எப்படி இருக்கிறது இல்லை, இதையும் தாண்டி நீங்கள் வெளியில் போகும் பொழுது எப்படி இருக்கிறீங்க? அப்போ நாம் இங்கே சரியாக இருந்தோமா, வெளியில் சரியாக இருப்போம். இங்கே நாம் ஜாதி பார்த்தோம், இங்கே நாம் குலத்தை பார்த்தோம், இங்கே நாம் படிப்பை பார்த்தோம், இங்கே நாம் பணத்தை பார்த்தோம், இங்கே நாம் இன்னும் நிறத்தை பார்த்தோம் அப்படின்னா வெளியிலையும் அப்படி தான் இருப்போம். ஹலோ, எப்படி நீங்கள் இருக்கிறீங்க நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. பேர் தான் கிறிஸ்தவங்க, ஆனால் நடக்கை. ஸோ வெளியில் நம்ம நடக்க வேண்டியதான, அது கிறிஸ்துவில் நடக்க வேண்டியதான இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு காரியம் 11:12 சொல்கிறார். ஒன்று, அன்புள்ளவர்களாக இருங்க. சகோதர சிநேகம் என்பது சகோதரிடையே காட்டப்படக்கூடியதான பரிவு, பாசம், உறவு, அன்பு, அதில் நீங்கள் பெருகுங்கன்றார். ஒருவேளை தயவு செஞ்சு ஆலயத்தில் நாம் இருக்கிறோம், இன்னும் அந்த எண்ணத்திற்குள்ளாக இருக்க வேண்டான்றது என்னுடைய வேண்டுகோள், அல்லது என்னுடைய அன்பான என்ன சொல்லுது, கண்டிப்பு. சவுசில் வந்துட்டு இவங்க தனி அவங்க தனி, இவங்க அந்த ஆள் இவங்க எங்காள், நான் இவங்கக்கிட்ட பேச மாட்டேன், நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன், இவங்க எனக்கு பிடிக்காது அவங்க எனக்கு பிடிக்காதுன்னு சிறு குழந்தைத்தனமான காரியங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வளர்ந்தவங்க. 1 தெசலோனிக்கே 4:11-12 படிங்கன்றேன். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியுள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அளவுகளை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். சொல்கிறார் இங்கே. ஒன்று, இந்த இச்சைக்குரியதான வாழ்க்கையை விட்டு நீங்கள் விலகி வாழுங்கன்றார். ரெண்டாவது, நீங்கள் அன்பில் நீங்கள் பெருகுங்கன்றார். இங்கே மூன்றாவது சொல்லும் போது சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு முன்பாக உங்களுடைய சாட்சியை அல்லது உங்களுடைய பெயரை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும்னா, அல்லது எப்படி நாம் சொல்லலாமே,
உங்களை மற்றவங்க மதிக்கணும்னு நினச்சா ஒழுங்காக வேலை செய்யுங்கன்றார். உங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று சொன்னால் வேலைக்கு போங்க, கஷ்டப்பட்டு உழையுங்க, மற்றவருடைய உழைப்பில் நீங்கள் வாழ முயற்சிக்காதீங்கன்றார். அதுக்கு 3 விஷயங்கள் அங்கே சொல்கிறார், 3 காரியங்களை சொல்கிறார். எப்படி இந்த பாலியலுக்கு ஒரு எச்சங்களுக்கு பேசுகிறதான பொழுது 3 காரியத்தை முன்வைக்கிறாரோ அதுபோல் இங்கே 11வது வசனத்தில் சொல்கிறார், புறம்பே இருக்கவளுக்கு முன்பாக யோக்கியமாக நடந்து ஒன்றிலும் குறைவுள்ளாத இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி. ஓகே, ஒன்று சொல்கிறார், பி குவைட்ன்றார், அமைதல் உள்ளவர்களாக இருங்கன்றார். 2வது, உங்கள் சொந்த அளவுகளை பார்க்கவும். ஆங்கிலத்தில் எப்படி தான் இருக்கும், மைண்ட் யுவர் பிஸ்னஸ் என்பார். உங்கள் சொந்த வேலையை உங்கள் வேலையை மாத்திரம் பாருங்கன்றார். 3வது, உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய. நீங்கள் போய் உழைங்க, அடுத்தவங்க உழைப்பில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. 3 காரியங்கள் சொல்கிறார். 1, உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கட்டும். அமைதின்றது அங்கே குவைட்ன்றதுக்கு ஒரு வார்த்தை தாழ்மைன்னு இருக்குது, அல்லது குவைட் அப்படின்றதுக்கு எதுவும் பேசாமல் அமைதியான முறையில் செயல்படுவதுன்னு சொல்லியிருக்கு. நிறைய காரியங்களை பேசலாம். ஏன் அங்கே அமைதலாக இருங்கன்னு சொல்கிறாருன்றதை நான் விளக்கப்படுத்துகிறேன், அப்போ நமக்கு புரிய வரும். ஓகேங்களா? தென் 2வது, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர், அடுத்தவங்களோட விஷயத்தில் தலையிடாதீங்கன்றார். நீங்கள் யோக்கியமாக இருக்கணும்னா அல்லது மற்றவர்கள் உங்களை மதிக்கணும்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. அடுத்தவங்க வேலை என்ன நீங்கள் பார்க்க, உங்கள் வேலையை பாரு, அடுத்தவங்க வேலைக்கு போகாதன்றார். 3வது சொல்கிறாரு, அமைதலாக இரு, அடுத்தவங்க விஷயத்தை நீ தலையிடாத, அடுத்தவங்க வேலையை நீ பார்க்காத, உன் வேலையை மாத்திரம் நீ பார், உன்னுடைய வேலையை மாத்திரம் நீ உழைக்கப்பார். இதை 3 விஷயத்தை அவர் சொல்கிறார். ஏன் அமைதலாக இருக்கணும்னு சொல்கிறார். இந்த தெசலோனிக்க மக்களுக்கு இருந்த ஒரு குணம் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், 2வது அதிகாரத்துலையும் பார்த்தோம், 3வது அதிகாரத்துலையும் நம்ம பார்த்தோம். அவங்க இயேசு கிறிஸ்து வருவார்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப தீவிரவாதிங்க. நாள் தெரியாது, கிழமை தெரியாது, எப்போ வருவார்னு தெரியாது. ஆனால் சீக்கிரம் வருவார்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் எப்போ வந்தாலும் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அப்படியே நாம் போகணும். யாரா போய் வேலை செஞ்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறது, அதனால் வேலைக்கே போக வேணாம், அப்படியே உக்காந்துட்டு இருப்போம். ஆண்டவர் எப்போ வர்றாரோ அப்போ அவர் என்ன பண்ணிட்டோம், கூட்டிகிட்டு போயிடட்டும். அப்போ எங்களை பார்த்துக்கிறதுக்கு சர்ச்சு இருக்குது, எங்களை பார்த்துக்கிறதுக்கு சபை இருக்குது. ஏன்னா அந்த நாட்களில், ஆரம்ப கால நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் பலர் வேலை இல்லாமல் வந்தாங்க, பல குடும்பங்கள் கஷ்டப்பட்டது. அப்போ சர்ச்சு தான் என்ன பண்ணுச்சு, அவங்கள பராமரித்தது. அதற்காக தான் பல மிஷினரி பயணங்களை பவுலும் மற்றவர்களும் மேற்கொண்டு மற்ற சபைகளிலிருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து, அது சகாய பணம், தர்ம சகாய பணம்னு பேர், அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அப்போஸ்தலர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க யார் யாருக்கு என்னென்ன தேவையோ பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா சர்ச்சில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இது ஒரு குரூப். இயேசு வருவார், வந்த உடனே நான் போகணும், வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா விட்டுட்டு போயிடுவார், வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா விட்டுட்டு போயிடுவார். அதனால் நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். இன்றைக்கி அது நிறையா அந்த குரூப் இருக்குது, இன்றைக்கி நிறையா அந்த குரூப் இருக்குது. ஒரு சில நேரங்களில் நாங்களே ஏமாந்து போயிருக்கிறோம் அப்படின்னா, ஆரம்ப காலம் நான்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் அந்த காலம் 82, பிறப்பில் நான் ரோமன் கத்தோலிக். ஆச்சா, என்கிட்ட எல்லா அனுபவம் இருக்குது, நிறைய முறை சொல்லியிருக்கேன். பிறந்தது ரோமன் கத்தோலிக்கு, வளர்ந்தது பெண்டிகாஸ்ட்டு, வேலை செஞ்சது லூத்தரனு, படித்தது பேப்டிஸ்ட்டு, ஊழியம் பண்ணது பிரஸ்பிட்டீரியன், நிறைய நண்பர்கள் லூத்தரன், சிஎஸ்ஐ, தென் அப்புறம் இசிஐ நிறையா இருக்காங்க. எல்லாம் கலப்பினேன் நான், அதனால் எல்லா அனுபவமும் எனக்கு இருக்குது. அப்போ ரோமன் கத்தோலிக்கில் நான் அப்போ தான் புதுசாக பெண்டிகாஸ்ட்டுக்குள்ளாக வரோம் 82லலாம். பயங்கர ஆர்வம், சும்மாவே இருக்க மாட்டோம், எதை சொன்னாலும் கேட்டுப்போம். அப்போ எங்களை வழி நடத்துகிற ஒருத்தர் சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நிலம் வாங்கலான்னு சொல்லி முயற்சி செய்யும் பொழுது எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க, வாங்காதீங்க, ஆண்டவர் வந்தால் எப்போ வேணாலும் வந்து கூப்பிட்டு போயிடுவார், அந்த காசை நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நாம் சர்ச்சுக்கு ஒரு நிலம் வாங்க. எங்கள் அம்மாவும் வாங்கின நிலத்தை விற்று காசை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. காசை கொடுத்தா கூட பரவாயில்ல, கடவுள் வரும்போது எதுக்கு உனக்கு இந்த நகையெல்லாம் கழட்டி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் பழசு ஃபோட்டோ பார்த்து நிறைய நகை போட்டிருப்பாங்க. எல்லா நகையும் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எங்களுக்கு தெரியாமல் கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை சோதிச்சுக்கிறது. இப்போ சர்ச்சுக்கு நிறைய இடம் இருக்குது, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நாங்கள் எந்த ஒரு வீடு இல்லாமல் இருக்கிறோம். அவங்க பயன்படுத்தின வார்த்தை அது, கடவுள் எப்போ வேணாலும் வருவார், இயேசு எப்போ வேணாலும் வருவார். அப்போ நீங்கள் இன்னும் இந்த நகையெல்லாம் போட்டு மாட்டிக்கிட்டு இன்னும் வீடு புருஷம் பண்ணாட்டின்னு அலைஞ்சிங்க அப்படின்னா
கணவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த குடும்ப உறவில் நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இயேசு வரும்போது உங்களை எப்படி எடுத்து நீங்கள் போக முடியாது. ஆகவே இதையெல்லாம் உதறி தள்ளுங்க. நாங்கள் அன்னைக்கு விட்டாங்க எங்கள் அம்மா எங்களை கவனிக்க, குடும்பத்தை கவனிக்க, சர்ச்சனே கதியாக கிடந்தாங்க. நான் எதை சொல்ல வரேன்னா, அப்போ அந்த ஆர்வம் அது இன்றைக்கும் அந்த தாக்கம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இன்றைக்கு பல சபைகளில் கணவன் மனைவி உறவையே தவறாக போதிக்கிறாங்க. கணவன் மனைவி நீங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கணும், ஏன்னா இயேசு வரும்போது நீங்கள் போகணும் சொல்ல போகிறீங்களா? இன்றைக்கி இந்த பழக்கம் தெசலோனிக்கே சபையில் இல்லை. அதனால தான் அந்த அமைதல் உள்ளவர்களாய் அப்படின்றதுக்குடைய அர்த்தம் நான் சொல்கிறேன். பதறாத, இயேசு வந்தால் உன்னை விட்டுட்டு போயிடும், நீ இன்னும் ஒரு சிலர் என்ன நினைப்பு, தெசலோனிக்கே சபையில் இயேசு வந்துட்டார், அவரால் நம்ம கைவிடப்பட்டுட்டோம், இப்போ உபத்திரவ காலத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம், வேறு வழி இல்லை, பொறுத்துக்கிட்டு தான் நம்ம இருந்தாங்கன்னு என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? இரண்டு விதமான மக்கள் தெசலோனிக்கே சபையில். ஒன்று கடவுள் வந்துடுவார்னு இருக்கிறவன்ட்டெல்லாம் சொல்லி 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 பேரை கெடுத்து. அதான் சொல்கிறார், பதறாதரா, அவர் வரது எப்படின்றதுக்கு அடையாளங்கள் இருக்குது. 2 தெசலோனிக்கே 2வது அதிகாரம் 2வது வசனம். வார்த்தையினாலாவது சொல்ல புரிஞ்சு கேட்ட, ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எவர்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்திலாவது, யாராவது இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டா உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உடனே சஞ்சலப்படாமலும், அடுத்த வார்த்தை 3வது வசனம் முதல் பகுதி, எவ்விதத்திலாவது ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இரு. ஏன்னா ப்ராப்ளம் இஸ் கோயிங் ஆன், போயிட்டு இந்த சர்ச்சில் போயிட்டு இருக்கு. என்னன்னு, வந்துடுவார் எப்போ வரான்னு தெரியாது. ஆகவே பார்க்குற இடத்தெல்லாம் சொல்லாது, போகாது, வேலைக்கு போகாது, இயேசு வந்துட்டா என்ன போவ, நீ எப்படி போவ, அமைதியாக வீட்டில் உட்காரு. இன்னைக்கு அந்த கெடுக்கிற கூட்டம் நிறையா இருக்குது. இன்னொன்று, போச்சுரா அவர் வந்துட்டார், நாமெல்லாம் கைவிடப்பட்டுட்டோம், வேறு வழி இல்லை, இப்போ உபத்திரவ காலத்துக்குள்ளாக இருக்கிறோம், பொறுமையோடு கூட சகிப்போம், பொறுமையாக நம்ம இருப்போம், கடவுள் எப்போ மீண்டு வராரோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட வாழ்கிறது. கிறிஸ்துவோட எக்ஸ்ட்ரீம் எங்கே போய் நிற்குது தெரியுமா? இன்றைக்கி ஏன் அநேக கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்குது தெரியுமா? ஏன் இன்றைக்கி மக்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஏன் இன்றைக்கி அநேக இண்டிபெண்ட் சர்ச்சஸ், சுயாதீன திருச்சபைகளில் கூட்டமாக போயிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஒரே இதுதான், இயேசு எப்போ வருவார்னு தெரியும், அதுக்கு உங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். இயேசு எப்போ வருவார்னு எங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா அவங்கெல்லாம் டைரக்ட் ஏஜென்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் சொல்லாமல் வரவே மாட்டார். அங்கங்கே ஏஜெண்ட் வச்சுருக்கிறார், நான் இந்த நாளில் வரப்போகிறேன், இந்த நாளில் வரப்போகிறேன், ஆகவே நான் உங்கள்கிட்ட வர நேரத்தில் சொல்லும்போது என் கூட இருந்தீங்களா, நான் போகும்போது நீங்களும் எங்களோட வந்துடுவீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எத்தனை என்ன சொல்கிறது காரியங்கள் என்னால் சொல்ல முடியும். கோயம்புத்தூரில் மிகவும் பிரபலமான ஒரு ஊழியர், பெயர் பெற்றதான ஒரு ஊழியர், அதுக்கப்புறம் பெயர் போச்சு, பெயர் பெற்றதான ஊழியர் தன்னுடைய பத்திரிகையில் எழுதினார், இயேசு கிறிஸ்து இந்த நாளில் இப்போ வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு. 2000 வருஷத்துக்கு 2000வது ஆண்டு முன்னாடி எழுதினார், இந்த மாதம் இந்த தேதி வரப்போகிறாருன்னு. வருஷம் வந்துருச்சு, நாளும் வந்துருச்சு, இயேசு வரல, அவர் ஓடி போயிட்டார். கேள்வி மேலே கேள்விக்கு தலைமறைவானவர் தான். அதன் பிறகு அவரால் ஊழியத்தில் மேலே வரவே முடியல. 7th டே அட்வென்டிஸ்ட், 7ஆம் ஆசரிப்பு நாட்கள், அவர்களுடைய காரியங்கள் அதுதான். எல்என்ஜி ஒயிட் அவங்க சொன்னதான காரியம் அதுதான். 1947ஆம் ஆண்டு இயேசுவானவர் வரப்போகிறாருன்னாங்க. 47 வந்துச்சு, அவங்க சொன்ன தேதி வந்துச்சு, இயேசு வரல. அவங்கள்ட்ட கேட்டாங்க, யார் சொன்னா வரலன்னு? அவர் 1ஆம் வானத்தை விட்டு 2வது வானத்திற்கு வந்துட்டார், 3வது வானத்திலிருந்து 2வது வானத்துக்கு வந்துக்கிறார். நாமெல்லாம் 1 வானத்தை நம்ம மத்திய ஆகாயத்துக்காக இறங்கி வந்துட்டாருனாங்க. இப்படி எத்தனையோ கட்டுக்க இன்றைக்கி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. ஒரு டிவி சொல்லிட்டு இருக்குது, இயேசு வருவதற்கு நாம் ஆயத்தம் பண்ணணும். அதுக்குள்ள ஏன்னா இயேசுவே வரப்போகிறேன்னு எதுக்கு கோடிக்கணக்கில் சர்ச்சு உனக்கு? அவரே வரப்போகிறாரு, ஆயத்தப்போடு, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படு, மாறனாதான் இயேசு சீக்கிரம் வராருன்ற, எதுக்கு உனக்கு 100 கோடிக்கு சர்ச்சு? நான் கேட்குறது புரியுதா? ஸோ இன்றைக்கும் அதான் சொல்ல, ஒருவனும் எவ்விதத்தில் உங்களை மோசம் போக்காதபடிக்கு கடவுளுடைய வருகை குறித்து யாரும், அவர் சொல்கிற ஒரு சில சட்டம் 2 தெசலோனிக்கேயர் விளக்கப்படுத்துகிறார். இதை இந்தந்த காரியம் நடக்காமல், இந்த சம்பவங்கள் நடக்காமல் அவர் வரமாட்டார். நீ ஏன் உன்னை போட்டு குழப்பிக்கிட்டு பதற, அங்கே ஓடுற இங்கே ஓடுறனா என்ன செய்யணுங்க? அமைதலாக இரு, அவர் வரும்போது நிச்சயமாக வருவார். அதுக்காக என்ன பண்ணு, அமைதலாக இரு. அவருடைய வருகை என்பது வெளியரங்கமாக இருக்கும். இன்னொன்று இருக்குது, அதை என்ன சொல்கிறாரு, 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் சொல்கிறார். அதுதான் ரகசிய வருகை குறித்து பேசப்படக்கூடியதான காரியம். 4வது அதிகாரம், அட்மோனிஷ் சொல்லப்படக்கூடியதான காரியம். ஆக நல்லா புரிஞ்சுக்க. அவர் சொல்கிறார், அமைதலாக இரு, கிறிஸ்துவங்க அமைதலாக இருக்குன்றார்.
அமைதலாக இருக்கின்றதுன்னா ஒருத்தரையும் குழப்பாதீங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், கள்ள உபதேசம் அல்லது ஒரு ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி என்பது எங்கே இருக்குன்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் மேலே போய் அடுத்து என்ன நடக்க, இயேசு எப்போ வருவார்னு யோசிக்க பார்க்கும் பொழுது விழுகை தொடங்க ஆரம்பிக்குது. அவர் வந்தால் நிச்சயமாக நம்மளை கூட்டு போவார். அதற்கு அடையாளமாக தான் ரட்சிப்பு எனக்கூடியதான ஒரு நல்ல வாழ்க்கையோட ரத்தத்தில் நம்ம கழுவப்பட்டிருக்கோம். நம்மளாம் விட்டுட்டு போக மாட்டார். நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், பதறாமல் கவனம் சிதறாமல் மற்றவர்களுக்கு முன்பாக. இது என்னாச்சுன்னா, புறஜாதிகள் எல்லாம் கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். புறஜாதிகளை இவங்கள ஒரு பைத்தியன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி எப்படி மற்றவங்க திட்டிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் தெசலோனிக்கே மக்களை பார்த்து புறஜாதிகள் கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் இயேசு வருவார்ன்ட்டு அவனுக்கு வேறு வேலை இல்லை போடா அப்படின்னு அடிச்சு விட்ற அளவுக்கு என்ன ஆகி போச்சு அங்கே நிலமை. அதனால தான் சொல்கிறாரு, பதறாத. மற்ற இடத்துலேருந்து உனக்கு மரியாதை கிடைக்கணுன்னா, மற்றவங்களை உன்னை மதிக்கணுன்னா தயவு செஞ்சு பதறாத. கடவுளுடைய வருகை குறித்து என்ன பண்ணாத, புலம்பாத, அமைதலாயிரு. அடுத்தவர் சொல்கிறாரு, அடுத்தவங்க வேலையில் தலையிடாத. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். உன் வேலை என்னவோ அதை மாத்திரம் பாரு. ஏன் நீ அடுத்தவங்க வேலையில் நீ தலையிடுற? யாருக்கு மரியாதை குறைவு அல்லது யார் தன்னுடைய மரியாதை இழந்தவர்களாக இருப்பாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பார்த்தியா, அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, அடுத்தவங்க எப்படி நடக்கிறாங்க, அவங்க எண்ணங்கள் முழுதும் அடுத்தவருடைய மீது. அவங்க என்றைக்குமே மதிக்க மாட்டாங்க, மக்கள் ஜனங்க மதிக்க மாட்டாங்க தெரிஞ்சிருச்சுன்னா. ஸோ மைண்ட் யுவர் பிஸ்னஸ். உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு கடவுள் ஏகப்பட்டதான விஷயங்களை கொடுத்துக்கிறார். நமக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனையே நிறையா இருக்குது. நாம் ஏன் அடுத்தவங்க பிரச்சனையில் போய் நாம் தலையை கொடுத்துட்டுக்கணும்? இன்னொன்று நான் சொல்லிட்டா, பிபி சுகர் நிம்மதி இல்லாத வாழ்க்கை யாருக்குன்னா, அடுத்தவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறாங்க. பார்த்தியா, அவங்களுக்கு தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஒன்று அந்த ஆர்வமுள்ள மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு பாதியை விட்டுட்டு போயிருங்களேன், பார்க்கலாம். நீங்கள் தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது. அவங்கள பற்றி ஒன்று தெரியுமா அப்படின்னு மாத்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுருங்க. இல்லை நீங்கள் பேசிட்டு நீங்கள் போயிருங்க. நான் ஸ்டாப்பான கால் வரும். ஏன்னா தெரிஞ்சுக்கிற வரையிலும் பிபி ரைஸ் ஆயிரும். உச்சிக்கு வந்து நீங்கள் சொல்லாத வரைக்கும் நான் நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. நம்மளையும் சாப்பிட விடாமல் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கிறிஸ்தவங்க அப்படின்னா உங்கள் வேலையை மாத்திரம் பாருங்கள், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறணும், அடுத்தவர்களுக்காக நீங்கள் செபிக்கணும், அடுத்தவருடைய குறைகளில் அவங்கள தாங்கணும். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது. ஆனால் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அடுத்தவங்களை குறை சொல்லும்படியாய், அடுத்தவங்களோட நம்ம கேவலமாக நம்ம பேசும்படியாய், அடுத்தவர்களை குறித்தான மதிப்பீட்டை நம்ம தரம் தாழ்ந்து நாம் தாழ்த்தி பார்ப்பதற்குரிய விஷயங்களில் நம்ம தலையிடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அதனால் நம்ம சோச்சா நாம் இருக்கிறோம் அப்படின்னா, மற்றவர்கள் நம்ம மதிக்கணும் அப்படின்னா, தயவு செய்து நாம் ஒருவருடைய விஷயத்தில் நம்ம ஒருவர் என்ன பண்ணக்கூடாது, பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காதீங்கன்றார். இன்றைக்கி நிறைய பேர் பஞ்சாயத்து பண்ணுறது தான் வேலையே இருக்குது. இது என்ன அது என்ன அது என்ன தெரிஞ்சிட்டு இருக்கிறார். ஸோ அந்த காரியங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். மூணாவது, சொந்த கைகளினால் வேலை செய், கடினமாக உழை அப்படின்றார். கடவுள் வரட்டும், வேலை செய்யுங்க, இவங்க தருவாங்க. என்றைக்கு ஒரு இந்த 3 விஷயமே ஒரு மனிதனுக்கு சமுதாயத்தில் மதிப்பு குறைக்கக்கூடிய விஷயம். ஒன்று, இந்த புலம்பிட்டு பதறிட்டு திரிகிறான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு மரியாதையே இருக்காது. ரெண்டாவது, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள யாரும் மதிக்கவே மாட்டாங்க. மூணாவது, வேலை செய்யாமல் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அது நேற்று கூட நான் ஒன்று படித்தேன். நான் அது இன்னும் போடலை, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. ஆனால் உண்மையான காரியம்தான். வேலை கஷ்டமாக இருக்குது, வேலை செய்யும் போது என்னை எவனும் மதிக்க மாட்டான்னு சொல்லிடாத, வேலையே செய்ய போனால் அந்த உலகமே உன்னை மதிக்காதுன்னு போட்டிருந்தாங்க. வேலை செய்கிற இடத்துல என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க, வேலை செய்கிற இடத்துல எனக்கு மதிப்பே இல்லைன்றதுக்காக வேலையை விட்டுறாதீங்கப்பா. அப்படி விட்டுட்டீங்கன்னா உலகத்தில் உன்னை எவருமே மதிக்க மாட்டாங்க. வேலை செய்கிற இடத்துல தான் உன்னை மதிக்கலை, கவலைப்படாத, வேலையை செய்யணுன்னு. அவளுடைய அர்த்தம் அதுதான். அதனால் சொல்கிறது என்னென்னா, சொந்த கைகளால் நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும், நமக்காக நாம் தான் உழைக்கணும். நம்ம கொடுக்கப்பட்டதான பொறுப்புகள் நம்ம கடினமான முறையில் நாம் வேலை செய்யணும். அதுதான் 11லேயும் பாண்டி சொல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக யோக்கியமாய் நடந்துனா நீங்கள் அவங்களிடத்துலேருந்து எதையாவது மரியாதை வரணும் அப்படின்னா அமைதலாக இருங்க, புலம்பாதீங்க.
கடவுளுடைய வருகை குறித்து மற்ற இடத்துல எரிச்சலாகக்கூடிய அளவுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யுங்க. இதுதான் நாம் கடவுளை பிரியப்படுத்தும்படியாய் வாழக்கூடியதான வாழ்க்கையினுடைய முறைகளில் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. 13வது வசனத்திலேருந்து 17வது வசனத்தை ஒருவேளை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஒரு சில காரியங்களை சொல்கிறார், புரியுதுங்களா? ஒன்றுக்கொன்று இணையான ஒரு வார்த்தை. நல்ல ஒழுக்கமுள்ளதான ஒரு வாழ்க்கை வாழுங்கன்னா நம்ம வாழணும். அன்பில் பெருகுக அப்படின்னு சொன்னால் நாம் அதில் பெருக நாம் பார்க்கணும். மற்றவர்களுக்கு முன்பாக சர்ச்சாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதில் அந்த வாழ்க்கையை நாம் பாதுகாத்து கொள்ளணும். அதெல்லாம் செய்யாமல் போகிறதுனால தான் 5வது அதிகாரத்தில் எழுதுகிறாங்க. நிறைய நேரங்களில் இந்த வார்த்தைகள் தவறுதலாக என்ன பண்ணப்படுது, வியாக்கியானம் அர்த்தம் சொல்லப்படுகிறது. உண்மையான அர்த்தம் இதுதான். இது 19வது வசனம், ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். கொஞ்ச நாட் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்கும். ஆவியை அவித்து போடாதிருங்கள். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்களேன். இறையில் வரக்கூடியதான ஒரு விஷயத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இறையில் வரக்கூடியதான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். என்னென்னா, பாவத்தில் 2 வகை உண்டு. பாவத்தில் 2 வகை உண்டு. என்னடா பாவத்தில்? ஆமாம், பாவத்தில் 2 வகை உண்டு. ஒன்று சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் கமிஷன். இன்னொன்று சின் ஆஃப் ஒமிஷன். என்னன்னா, சின் ஆஃப் கமிஷன்றது இதை செய்ய வேண்டான்வார் கடவுள், அதை நான் செய்வேன்ட்டு போய் செய்கிறது. அதான் கமிட் பண்ணுறோம். நம்ம சொல்லலையா, கடவுளுடைய ஆவியோட நமக்குள்ளாக இருந்து சமுதாயத்தில் ஒழுக்கமுள்ளவனாய் வாழு, வேலையை செய்ய, அன்புள்ளவனாய் இரு. நான் சொல்கிறது புரியுதா? செய்யன்னு சொல்லுவார், நம்ம செய்ய மாட்டோம். இன்னொன்று, உன்னை பாலியல் ஒரு இச்சைக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள். உன் கலாச்சாரம் அப்படி இருக்கு, நீ அதில் போய் மாட்டிக்காத. உன்னை கடவுள் அழைச்சனுடைய நோக்கமே நீ பரிசுத்தமாய் வாழதான். பரிசுத்தமாய் வாழுன்னு சொல்லுவார். நாம் வாழ மாட்டோம். என்ன பண்ணுவோம்? நம்ம பாவம் சின் ஆஃப் கமிஷன், நாமளாக விரும்பி போய் செய்கிறது. இன்னொன்று சின் ஆஃப் ஒமிஷன். என்னன்னா, செய்யின்னு சொல்கிறத நம்ம செய்யாமல் இருக்கிறது, செய்யாதன்னு சொல்கிறத போய் செய்கிறது. இதெல்லாம் செய்யாதன்னு சொன்னால் நாம் போய் செய்கிறோம். எது? கமிஷன். செய்யின்வாரு, நம்ம செய்ய மாட்டோம். உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ இதை நான் சொல்கிறேன், பரிசுத்தமாக இருக்கு தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே நம்ம அழைத்து இருக்கிறார். ஆகவே ஒருவன் பாலியத்துறை இச்சைகளுக்கு விலகி ஓடுன்றார், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுன்றார், விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுன்றார். ஆனால் நாம் அதை தான் போய் செய்யணும். நம்ம போனோம் அப்படின்னா அது சின் ஆஃப் கமிஷன். நாமெல்லாம் விருப்பப்பட்டு போய் நம்ம செய்கிறோம். இன்னொன்று, அன்பாயிரு. ஒருவன் நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை ஒருவனுக்கு செய்யாமல் போனால் அது பாவமாகும். யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம். அது சின் ஆஃப் ஒமிஷன். நல்லது செய்கின்றார். ஒருத்தன் ஏழையாக இருக்கானுக்கு போய் உதவுன்றார். நான் உதவ மாட்டேன். ஸோ இது சின் ஆஃப் ஒமிஷன். செய்யின்னு சொல்கிறத நம்ம ஒதுக்குறோம், செய்ய வேண்டான்னு சொல்கிறத நம்ம போய் செய்கிறோம். இதுதான் 2 வகையான பாவம். விளைவு என்ன தெரியுமா? செய்யின்னு சொல்கிறத நாம் செஞ்சால் ஆவியானவர் நம்ம மேலே வருத்தம் உள்ளவராக இருப்பார். நம்ம மேலே வருத்தம் உள்ளவராக இருப்பார். எங்கே? எபேசியர் 4:30. அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அது ஆங்கிலத்தில் கிரீவ் நாட் த ஹோலி ஸ்பிரிட்னு இருக்குது. கிரீவ், துக்கப்படுத்துதல். ஏன்னா செய்கின்றாரு, நாம் செய்யறது இல்லை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இன்னொன்று, செய்ய வேண்டான்றாரு, நாம் ஆசையாக விருப்பமாக ஓடி போய் அதை நாம் செய்கிறோம். அப்படி செய்கிறதான பொழுது தான் ஆவியானவரை அவித்து போடுகிறோம். கொஞ்ச நாட் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியை அவித்து போடாதிருங்கள். இந்த கொஞ்ச் அப்படின்னு தானே ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம். என்னன்னா, ஒருத்தன் 1 மைல் 2 மைல் வேகமாக ஓடுனா என்ன வாங்குவான்? மூச்சு வாங்குவான். மூச்சு வாங்கினானா தண்ணி குடிச்சாகணும் இல்லையா? அந்த தண்ணி குடிக்காமல் நீங்கள் தடுத்து நிறுத்திங்கன்னா அவனுக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்கோ அதை அடக்க சொல்லிங்களோ அதற்கு ஈக்குவல். சொல்கிறது புரியுதா? மூச்சு வாங்க 3 கிலோமீட்டர் ஓடிட்டு தண்ணி தாகம் எடுக்கும் போது உனக்கு நான் தண்ணியை கொடுக்க மாட்டேன், உன் தாகத்தை நீ அடக்கிக்கோ அப்படின்னா அது எந்த அளவிற்கு கடினமோ அந்த அளவிற்கு கடினம் ஆவியை அவித்து போடுதல். இல்லைன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக நான் சொல்கிறேனே. அந்த காலத்துலலாம் விறகடுப்பு பார்த்துருக்குறீங்க, வெளியில் அடுப்பு இருக்கும், விறகை உள்ளே வச்சு எரிப்பாங்க. இப்போ அந்த விறகை உள்ளே வச்சு எரிக்கிறது நெருப்பை மூட்டுவதற்கு சமம், அனலை கூட்டுவதற்கு சமம்.
அப்போ கடவுள் சொல்கிறார், நல்ல விஷயங்களை செய், நல்ல காரியங்களை செய், நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள், தீமைக்கு உன்னை விட்டு விலைக்கு பாதுகாத்துக்கோன்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு. ஆவியில் நம்மளை அனல் மூட்டுறார், நல்ல விஷயங்களை செய்வதற்கு நம்ம தூண்டுறாரு. அப்படி நல்லா அனல் மூட்டிகிட்டு இருக்கும்போது எரியிற கொல்லிக்கட்டையை பிடிக்கிட்டால் என்ன ஆயிரும்? உருவிட்டால் என்ன ஆயிரும்? அது அப்படியே அமுங்குது பார்த்தியா? அதற்கு தக்கதான ஒரு காரியம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்போ ஆவி அவித்து போடாதவங்களாம் மேலே இத்தனை காரியங்களை சொல்லிட்டு வர்றார். இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, நீ இப்படி வாழ், இப்படி வாழ்ன்ட்டு இருக்கிறோம். நாம் அதுக்கு என்ன பண்ண மாட்டோம்? கடவுளுக்கு நாம் காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஏன்னா இந்த பகுதியில் நாளிலே சொல்லிட்டு வருவார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். எதில்? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுவதற்கு. அடுத்து அன்புள்ளவர்களாக இருக்கிறவருக்கு கடவுளால் நீங்கள் போதிக்கப்பட்டிருக்க, கடவுளுடைய ஆவி உப்படத்தில் இருக்குது. ஆனால் இதுக்கு நாம் எதுக்குமே நம்ம செவி கொடுக்கல. அப்படின்னா ஆவியை அவித்து போடுங்க சொல்லிடுறாரு. அதனால் தெசலோனிக்கே மக்களுக்கு வார்னிங்காக எழுதுகிறாரு, ஆவியை அவித்து போடாதீர்கள். அடுத்த வார்த்தை சொல்கிறார். அடுத்த வார்த்தை என்னது? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள சொல்கிறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனங்களை அற்பமாய், தயவுசெய்து தீர்க்க தரிசனம்னா இங்கே வேறு மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு இன்னொரு பேர் தீர்க்க தரிசனம். கடவுளுடைய வார்த்தைக்கு இன்னொரு பேர் என்னது? தீர்க்க தரிசனம். நான் சொல்லக்கூடியதான வார்த்தையை நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்காதீங்க, அதனுடைய அர்த்தம் அதுதான். அடுத்து சொல்கிறாரு, நான் இவ்வளோ காரியங்களை சொல்லிட்டு வரேன், இது உங்களுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சால் நல்லது ஏதோ அதை எடுத்துக்கோ. அதுக்கு அடுத்த வார்த்தை அதானே சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை. கான்டெக்ஸ்ட், எழுதப்பட்டதான சூழல், பகுதி, இதை தான் விளக்குது. அப்போ 4:1 வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் செய்ய சொல்ல வேண்டியதான காரியத்தை நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டதான பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இதை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அதை செய்யாமல் நம்ம இஷ்டத்துக்கு நாம் நடந்து கடவுளுக்கு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறதான பொழுது உள்ளே இருக்கக்கூடியதான ஆவியானவருடைய வேலையை நாம் மட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்?